அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீர், சுக பலன் ஆரோக்கியத்தை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நன்றி செலுத்தும் வண்ணமாய் இந்த மாதத்தின் முதலாவது நாட்களில் ஆண்டவரை உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம். வந்திருந்த யாவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வரைய வேண்டியவர்களே ஆண்டவர் துரிதப்படுத்துங்க. ஆண்டவரை நாங்கள் ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரை நடக்க இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் உம்முடைய கிருபை இருந்து வழி நடத்தட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் இடைபடும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென். செய்த நன்மை நினைத்து கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். மீண்டுமாக கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இப்ப நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சேர்ந்து பாடலாம் எல்லாரும். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்க எல்லாரும். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இப்ப எல்லாம் சேர்ந்து. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆமென் ஆமென், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. எல்லாரும் சொல்லுங்க. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இப்ப நீங்க மாத்திரம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. சத்தம் வர மாட்டீங்க. மனதாய் அவர் செய்த நன்மை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான்.
வாழ்வில் செய்தீரே முழு மனது சொத்தரிப்பேன் நான். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரி. மீண்டும் எல்லாம் சேர்ந்து. ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய். ஆமென் ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென் ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் இருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்தவர் ஆமென். தயவாய் கரம் பிடித்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்தி இருக்கிறார். ஆமென். ஆமா. அது ஒரு கவி எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, தயவாய் எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே. ஹல்லேலூயா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, உம்மை நாங்கள் என்ன செய்வோம்? சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனாகிய கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தணும், சோத்தரிக்கணுமா? ஹல்லேலூயா. அவரை சோத்தரிக்கும் போது கிருபை பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு தூரம் நல்ல ஆண்டவரை வாயை திறந்து சோத்தரிக்கும் போது ஆண்டவரை உயர்த்துகிறது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல கைதட்டி ஒரு கவியை உற்சாகமாய். Amen. Praise God. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் சோத்தரிப்பேன். சொல்லுவோமா? சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். சோத்தரிப்பேன் நான். ஆமென். சோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் சோத்தரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்துவது பாக்கியம். ஆமென்.
துதித்திடும் என் உள்ளம். உங்க உள்ளம் துதிக்கட்டுமே. போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா ஆண்டவரை உயர்த்தட்டுமே. இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் அவசரங்களினால நம்மை மூடினாடே. போற்றிடும் என் உள்ளம் என்றும் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட நம்மை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க மாமோ. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை ஒரு நாள் நம்மளை விட்டு கிருபை விலகாது. அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த இதை வாழ்விலே. விசுவாசிக்கிறவங்க சத்தமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நீங்க வாழ்விலே. மாத்திரம் சதது உயர்த்தி கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த அந்த வாழ்விலே. ஆண்டவரை சொல்லுவோமா. சோத்தரிப்பேனா சோத்தரிப்பேனா. அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, நம்ம கொஞ்சம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு. அவர் எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசித்து பாருங்க. அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததை நினைத்து பாருங்க. அவருடைய தயவை நினைத்து பாருங்க. அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராம் அந்த தேவன் நமக்கு எவ்வளவாய் இறங்கினார் தெரியுமா. அதெல்லாம் நினைச்சு ஏசப்பாவுக்கு ஒரு நன்றின்னு கொஞ்சம் சொல்லலாமா. ஒரு 2-3 நிமிடம் உங்க நாவை திறந்து விடுதலையோடு ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்கள் தான், ஆனாலும் உங்க கரம் எங்களை தகுதி ஆக்குனது ஆண்டவரே. பலன் இல்லாதவர்கள் தான், ஆனாலும் உங்க கரம் எங்களை பலப்படுத்தினது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வழி தெரியலதான், ஆனா எங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குனீங்க ஆண்டவரே. எவ்வளவு அற்புதத்தை செய்தார். திகைத்து நின்ற நேரங்கள், எவ்வளவோ தருணங்கள் நமக்கு ஆதரவா இல்லை, அனுகூலமா இல்லை. ஆனா கர்த்தர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை நடத்தின அந்த உன்னதமான ஆண்டவரை. ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ அழிவுகளை பார்த்தோம்,
எத்தனையோ பலவீனங்கள், மரணங்களை பார்த்தோம். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மை ஜீவனோடு கொண்டு விட்டது. அந்த அப்பாவை எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர். உங்க மனசார சொல்லி கர்த்தரை உயர்த்துங்களே. உங்க வாயை திறந்து, ஏசப்பா நீர் எனக்கு நல்லவராய் இருந்தீங்க ஆண்டவரே. ஆமென். என் பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருந்தீங்க. யோசித்து பாருங்க, எத்தனை பிரயாணம் பண்ணினோம், எவ்வளவு தொழில் செய்தோம், எத்தனை காரியங்களை செஞ்சோம், எத்தனை காரியங்களில் கர்த்தர் நமக்கு அனுகூலமாய், துணையாய், கேடகமாய், மறைவிடமாய், உறைவிடமாய். ஓ அந்த நல்ல ஆண்டவரை ஆமென். உங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவா நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஒரு சில நிமிடம் நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் எல்லா தடைகளும் உடையட்டும், எல்லா சோர்வின் ஆவிகள் விலகட்டும். கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறது உணர்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு தேவ மகிமை இந்த இடத்துல மூடட்டும். எந்தெந்த ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துகிறார்களோ சில உதடுகளை கர்த்தர் தொடட்டும். வல்லமையினால நிரப்பும், மகிமையினால நிரப்பும். உங்களுடைய அக்கினி விழட்டும். எல்லா நுக கிரிகள் விலகட்டும், எல்லா போராடுகிற கிரிகள் விலகட்டும், எல்லா எதிர் ஆவிகள் விலகட்டும். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறதற்காக ஒரு ஆவியில ஒரு புது பலன் இறங்கட்டும், சரீரத்தில் ஒரு புது பலன் இறங்கட்டும். தொய்ந்து போனது உண்மைதான், உடைக்கப்பட்டது உண்மைதான், ஒடுங்கின ஆவி உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில அந்த ஒடுங்கினவர்கள் எல்லாம் ஒழுங்கி ஆண்டவரை விலகி போகட்டும். அந்த பெரிய பர்வதங்கள் எல்லாம் விலகி போகட்டும். மலை போல எங்களுக்கு முன்பாக இருந்த பெரிய பர்வதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக, விலகுவதாக. தேவனுடைய மகிமை பெரிதாய் இறங்கட்டும். எல்லா மன சஞ்சலங்கள், எல்லா மன குமரல்கள், எல்லா மன வேதனைகள், எல்லா மன பாரங்கள் இந்த ஆராதனையிலே விலகட்டும் சுவாமி. ஒரு தேவ மகிமை இறங்கட்டும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். ஓ ஹalleluya. இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன் உங்கள் நடுவிலே உலாவ ஆரம்பித்திருக்கிறார். உங்கள் கூடாரத்துக்குள்ளே உலாவ ஆரம்பித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உலாவ ஆரம்பித்திருக்கிறார். ஓ எல்லா தீங்குகள் விலகி ஓடட்டும், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் விலகி ஓடட்டும், குழப்பத்தின் ஆவிகள் விலகி ஓடட்டும், பாரங்கள் விலகி ஓடட்டும், மண்கண்கள் விலகி ஓடட்டும். ஒரு மகிமை இந்த பிள்ளைகளை மூடுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த இடத்துல எனக்கு தெரியாது, ஆராதிக்க ஆராதிக்க உங்க சரீரத்தில் ஒரு ஹீலிங், ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிற அப்படியே கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கர்த்தரை துதிங்க. இந்த இடத்துல செபிக்க செபிக்க ஒரு ஹீலிங், ஆமென், ஒரு டிவைன் ஹீலிங் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு மகிமை நம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். அவன் நாமத்தை சொன்னாலே போதும். அவன் நாமத்துல வெற்றி இருக்கிறது ஐயா, அவருடைய நாமத்துல ஜெயம் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உங்க வாய்களை திறந்த அந்த நாமத்தை சொன்னாலே போதும் பாருங்க. Thank you Jesus. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவ நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இயேசுவின் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுவோம், இயேசு
சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி கொண்ட சோதனையிலோ மாறாதே. ஆக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்த அன்பை என்றும் சொல்லுங்க நல்ல சத்தமா. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே. அந்த நாமத்தை சொன்னாலே போதும். ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும். நீங்க மாத்த சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி இந்த நாமத்தை உச்சரிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம், ஆமென். தடைகள் பலவீனங்கள் விலகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். முடிந்தவங்க கடைசியாக 2 கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நான். சொல்லுங்க. இயேசுவின் நாமமே திருநாமம் அவன் நாமம் முழு இருதயத்தால் ஓம் நாமோ. காசினி இல்லத கீன இல்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனு கீன இல்லையே விசுவாசித்தவர்கள் குறையில்லை. அந்த நாமத்தை சொல்லுங்கமாம். இயேசுவின் நாமம் ஆமென். நாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமோ. எங்கள் இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம். எங்கள் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமோ. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். எங்களை மரண பரியந்தம் முன் நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறீரே. உமக்கு சோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். அந்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இருதயத்தில் ஆவியானவர் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் பாரப்படுத்தினார். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம இப்போ கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள், ஆமேன், 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், ஆமேன், ஆமாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, அதே போல் எக்ஸாமில் எழுதுகிற பிள்ளைகளுக்காக இப்போ நம்ம எல்லோரும் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவருக்குள் இருந்த ஞானம் அறிவென்ற பொக்கிஷன் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கர்த்தர் கொடுக்கணும். ஆமீன். பெசலேலின் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் மாயில முடிஞ்சு போனது.
எல்லாம் மாயன்னு முடிச்சிட்டாரு. ஆனால் பெசலேலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். அது உடன்படிக்கை பெட்டியை கட்டினதா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டிகளை கர்த்தரை சுமக்கிறவர்களாய், தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு நல்ல ஜெபிக்க போறீங்க. நல்ல ஒரு சில நிமிடம் நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, கற்பத்தின் கனி எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அது ஒரு ஒலிவ மர கன்று. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தரால் போதிக்கப்படணும். அடே, சமாதானம் பெரிதாய் தான் இருக்கணும். ஆமென். எங்களுடைய சந்ததி அது ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாக தான் இருக்கணும் சொல்லி எல்லாரும் ஒரு அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆமென். அருமையான பாஸ்டர் முன்பாக வந்து ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு சுதந்திரத்தையும் கர்த்தரே போதித்து போஷித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை உணர்த்தி அப்பா உம்முடைய வழியிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாய உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சிக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நேர் வழியிலே, செவ்வையான வழியிலே, கர்த்தருடைய வழியிலே, பரிசுத்த வழியிலே கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சிறு வயது முதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் வளர்ந்து பெருகக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. படிக்காத பிள்ளைகள் நல்ல படிக்கிற ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆமென். கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஆமென் கீழ்ப்படிந்து தேவனுக்காக வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்குவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன தேவன், யாரெல்லாம் பிள்ளைகள் நிமித்தம் சமாதான குலைச்சல் உண்டாகி வேதனையோடு இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை தேவன் உருவாக்குவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கை குழந்தைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரே ஆளுகை செய்து நடத்துவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கேட்டிருப்பதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்திற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நான் கடந்த நாட்களில் நான் சந்தித்த, நான் போன ஊழியங்கள் எல்லாம் சந்தித்த, கேட்ட நிறைய காரியங்கள். ஆமென். ஆமாம், ஒரு காலத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல கற்பத்தின் கனிகளெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆனால் இன்றைக்கி 180% குடும்பங்களில் குழந்தை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். இப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும் போது ஆமீன், அந்த சபையில் சொன்னாங்க, எங்களுடைய சபையில் கிட்டத்தட்ட ஆமீன் ஒரு 16 குடும்பம் இப்படி இருக்காங்க பிரதர் அப்படின்னாங்க. வேதனையோடு சொன்னாங்க. ஆமீன். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபிக்க போகிறீங்க? இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமீன், நம்ம போன மாதம் கூட நம்ம மத்தியில் வந்து ஒரு பொண்ணு சாட்சி சொன்னாங்க. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆமீன். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இது மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை ஏன் ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஜெபக்குறிப்பை சொன்னார்னா, இது நிமித்தம் சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. ரெண்டாவது, இது நிமித்தம் சில பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆமேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சம்பவம் இனி நடக்கக்கூடாது. ஆண்டவரை கற்பத்தின் கனி உங்களால் கிடக்கிற சுதந்திரம், மலடிகளை பிள்ளை தேர்ச்சி ஆக்க உங்களால் முடியும். ஒரு நிமிடம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே
கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. ஒருவேளை நம்ம போகிற இடத்துல எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ மன வேதனையில் அந்த குடும்பம் இருக்கும். ஆமீன். அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கற்பம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இறங்குவதாக. ஒரு அற்புதம் நடப்பதாக. கிரகிக்க முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத ஒரு அதிசயம் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆமீன். நல்லா கவனிங்க. இந்த கடைசி நாட்களில் நம்ம ரொம்ப அதிகமாய் பாரப்பட வேண்டிய ஒரு சந்ததி இருக்கிறாருங்கன்னா அது என்ன சந்ததி? நம்முடைய வாலிபர்கள் சந்ததி. ஆமீன். கொஞ்சம் ரொம்ப கருத்தாய் ஜெபிக்கணும். ஆமாம். இன்றைக்கி ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கும் போது, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வேதத்தையே படிக்கிறது இல்லையா? இளைஞர்கள் எதை படிக்கிறது இல்லை? நிறைய பேருடைய சபையில் இதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, வாசிக்க முடியல, தியானிக்க முடியல. அதனால் இன்றைக்கி நிறைய சந்ததிகள் தடுமாறுகிறது. நான் இந்த காரியத்திற்காக அருமையான செல்வகுமார் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள் 2 லவ்வர் வச்சுருக்கானா? நீங்கள் நம்ப முடியுதா? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை எத்தனை லவ்வர் வச்சுருக்கா? வெக்கமாக இல்லை, கேவலமாக தெரில. அந்த பிள்ளைகிட்ட சொல்லும்போது அவளுடைய கண் திறக்கப்படலை. இப்படி 4 பிள்ளைகள் என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, 11th ஒன்னியார் பிள்ளை PhD முடிச்சிருக்கிற ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து சொல்கிறான், திருமணமாகி வாழ வேண்டிய எல்லா வாழ்க்கையும் நான் என்ன செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன்றாங்க. தாய் தகப்பன் சாதாரண விவசாயி. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சத்ரு நம்முடைய இளைஞர்களை எங்கேயோ திருப்பிட்டு இருக்கிறான். ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரியனாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி அந்த சந்ததிகள் அதை திருச்சபைகளிலும் எதிர்பார்க்க முடியல. ஆமேன். கொஞ்சம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஆமாம். ஏன்னா அருமையான செல்வகுமார் பிரதர்லாம் நாங்கள் ஜென்எக்ஸ் அங்கே இருக்கிற யூத்துக்கு அதிகமாக நாங்கள் செயல்படுகிறபடினால இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை நான் ஓப்பனாக பேச முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கி ரொம்ப கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிஞ்ச எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோடு கூட நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற, குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை, வாலிப ஆண் பெண் பிள்ளைகளை, விசேஷமாக அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை, 10th 11th 12th படிக்கிற இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? சத்துரு சிங்கத்தை போல யாரை கர்ச்சிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிகிற இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை ஆளலுடைய திசை திருப்பி தன் பக்கத்தில் இழுத்து துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து கொண்டு மறைமுகமாய் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் ஒரு விசை தொடும்படியாக ஆளலிய துன்மார்க்கமாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப சந்ததியை ஆண்டவர் தொடும்படியாக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் எங்களுக்கு பட்சமாய் இறங்கும்படியாக எங்களுடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுக்கும்படியாக ஆளலிய சத்துருடைய கைகளில் இருக்க எங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை உணர்வில்லாத இருதயம் உள்ள எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த இரவுல தொடுவீராக, 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 தொடுவீராக. பாவத்தை பாவம் என்று உணர்ந்து கொள்ளாத அந்த பொல்லாத இருதயம் அவர்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. சதையில்லாத அந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவீராக. கல்லான இருதயத்தை மாற்றுவீராக. சதையான இருதயமாய் மாற்றுவீராக. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற உணர்வில்லாத இருதயங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீ தொடுவீராக, நீர் அசைப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும், குடும்பங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களுடைய அசுத்தங்களும் பாவங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாம
நாமத்தினால வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நாங்கள் மீட்டு கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பாவங்கள், அசுத்தங்கள், விபச்சார வேசித்தனத்தினுடைய கிரியைகளுக்கு தங்களை ஆண்டவரே விலக்கி காத்துக்கொள்ள தேவன் அவர்களை கைதூக்கி எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. என்னுடைய பிள்ளைகளை கைதூக்கி எடுப்பீராக. சத்துருடைய கைகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய கைகளில் இருக்கிற பராக்கிரமசாலியாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததியாய் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்படி மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வரும் காலங்களில் என்னுடைய பிள்ளைகள் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சோத்திரம், சோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பட்டோம். ஒரு யோசேப்பா எழும்பட்டும், தானியேலா எழும்பட்டும். ஆமென். கர்த்தர் பக்கம் நிக்கிற ஒரு கூட்டத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து சில காரியங்களுக்கு வேகமாய் நான் ஜெபிக்க போகிறேன் இந்த நாளிலே. ஆமென். நம்முடைய மிஷினரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இடங்களிலே மிஷினரி ஆலயங்கள் தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம், மிஷினரிகள் தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். மிஷினரி ஊழியங்களிலே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கிறதை பார்க்கிறோம். இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்மளால் முடியாதது அவர்கள் அந்த இடத்துல செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஆமாம். நாங்கள் அடுத்த மாதத்தில் நான் டார்ஜிலிங் போகிறேன். நாங்கள் அங்கே பகுதியில் ஒரு முறை நான் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ 2வது முறை அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறோம். நல்ல கவனிங்க, அங்கே பாதுகாப்பு கிடையாது. ஆமேன். ஆலயம் கிடையாது. ஆமேன். ஆமாம். லைட்டு கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், ஆமாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே நிறைய நக்ஸலைட்ஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் நக்சல்பூர், நக்சல்பூர். ஆமேன். இப்படி நிறைய அந்த இடத்துல இயேசு ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க. ஆமேன். அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆமாம். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்குறோம். இது எனக்கு தெரிந்து இப்போ பல இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம், 2 நிமிடம் இதற்காக நம்ம எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். அருமையான ஜெயபோஸ் அண்ணன் முன்பாக வந்து இந்த மிஷினரிகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, பாதுகாப்புக்காக கர்த்தர் திறந்த வழி அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக ஆமென் அண்ணனோடு சேர்ந்து ஆமென் நம்ம வேகமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தோத்தரிக்கிறோம். உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவரே ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிற மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேவ ராஜ்யம் ஆண்டவரை கட்டப்படும் பொழுது ஆண்டவரை பிசாசானவனுடைய எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவரை முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை ஆண்டவரே கர்த்தர் ஆவியின் நிதாமை முன்பதாக சென்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அவர்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அக்கினியாய் இறங்குவதாக. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர், அநேக நக்சலைட்ஸ் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன் வாயிலே என் வார்த்தையை வைக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கர்த்தாவே, மிஷனரிமாருடைய வாயில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே அக்கினியாய் ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்பாதவர் ஆண்டவரே சிலுவை அடிவாரத்துக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஒரு மகத்தான ஒரு தேவன். இந்த மகத்தான தேவனுக்கு முன்பாக நிற்பவன் யார்? இதுவே இவரே தேவன், இவரே நமது இரட்சகர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு பெருங்கூட்டம் ஆண்டவரே மிஷனரிமார்களால் எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே
அப்பா ரட்சியும் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் வசப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அணைந்து போவதாக ஆண்டவரே. தகப்பனே தோத்தரிக்கிறோம். இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரே மாற்றுவீராக. தேவன் ஒருவர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே மாறாதவர். என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை அல்லாமல் வேற ரட்சகர் இல்லை என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே வட இந்திய பகுதி மட்டுமல்ல உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அதற்காக மிஷனரிமார்களை எழுப்பி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உன் வலது கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து வல்லமைப்படுத்தி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய அக்கினி எரியட்டும் ஆண்டவரே. இருக்கிற இடங்களில் உம்முடைய அக்கினி எரியட்டும் ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை நம்முடைய இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா எறிவதாக. தகப்பனே ஆசீர்வதியும், வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபங்களை கேட்டிருப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சோத்திரம் 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 சோத்திரம். நீங்கள் கடைசியாக உங்களுடைய பக்கத்தில் கரங்களை கோத்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்துடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே பாரங்கள் விலகட்டும், வேதனைகள் விலகட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அப்படியே மனதார அவங்களுடைய கரங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கிற திருமண தடைகள் விலகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தை அந்த குடும்பத்தில் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பத்தில் சத்ரு எந்த இடத்துல வெறுமையை வச்சிருக்கிறானோ இன்றைக்கு அந்த வெறுமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவைகளின் நிமித்தம் சத்ரு அந்த குடும்பத்தை பின்தொடர்கிறானோ இன்றைக்கு அந்த கிரிகள் எல்லாம் விலகுவதாக. சில குடும்பத்தில் நித்திரை இல்லாமல் தவிக்கிறது ஆண்டவரே, வழி திறக்காமல் தவிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பை கொடுங்க. தொழில் செய்கிற இடத்துல கர்த்தர் ஒரு அறுவடையை கொடுங்கப்பா. ஊழியத்தில் ஒரு மகிமையை காணட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஆமேன். கடந்த மாதத்துடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அடிமையுடைய மும்பை பட்டணத்தில் உள்ள பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆமேன். 26ஆம் தேதி நடந்த வாலிபர் முகாமில் கர்த்தர் அநேக வாலிபர் பிள்ளைகளை தொட்டார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை கேவிக்கு நேரில் வச்சு ஆமீன் 10th 11th 12th எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட் இருக்கு. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதுலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமை அதில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய 4 கேர்சலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாளமுத்து நகருக்காக, கேம்ப் 1க்காக, அமுதா நகருக்காக, மீலா விட்டானுக்காக ஆண்டவரே, இந்த 4 இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டில் இன்னும் புதிதாக ஒரு கேர்சல் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சித்த வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதற்கான வழிகளை திறப்பீராக திறப்பீராக திறப்பீராக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நேரத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜெபிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமாம், இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபிப்பது தான் பெரிய பலன். அல்லேலூயா. ஆனால் எதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஆளே இருக்க மாட்டாங்க. மீதி எல்லாத்துக்கும் எங்கே இருப்பாங்க? ஆள் இருப்பாங்க. ஆமென். ஆனாலும் நம்ம அதனால தான் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு வெனஸ்டேயும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். அதனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை என்னுடைய தொலைபேசி நம்பர் தெரிஞ்சால் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா பிரேம் பிரதருக்கு தெரிஞ்சால் அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக எப்பொழுதும் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளிலும் அநேகர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், சில பேர் வர தடைப்பட்டிருக்கிறாங்க. ஆமீன். வந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சத்தம் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா.
ஆமாம், அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு லென்த் டேஸ் ஆரம்பிச்சிருது. ஆமேன், அப்படி தானே? ஆமாம், லென்த் டேஸில் கிட்டத்தட்ட எனக்கு டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளாகவே எல்லா வார கூட்டங்களையும் கத்தர் அது எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதற்காக நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சரியா? அது நம்முடைய கேட்சலில் நான் சொல்லுகிறேன். எல்லாருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கத்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. வேகமாய் கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு வசனம் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. உணர்ந்தவங்க கண்களை மூடி வாய் திறந்து ஓ குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, காருண்யத்தினால் உமது காருண்யத்தால் இயேசுவே பெரியவனாக்கினீர். தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதலே நீங்க தான்ப்பா, ஆறுதல் நீதானையா, துதிக்கு பாத்திரரே. அப்பா உங்களோடு பேசும் மனித சத்தத்தை கேட்கறதுக்கு வரலப்பா. எம்மாவூர் சீசரோடு நடந்து அப்பங்களை பிட்டு கண்களை திறந்து இருதயங்களை கொழுந்து விட்டு ரீச் செய்த உங்க ரேமாவாகிய வார்த்தைகள் வெளிப்படட்டும். டாடி நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் இந்த வார்த்தையை கடந்த 2-3 நாட்களாக தேவன் என்னோடு இடைப்பட்டபடினாலே இந்த வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை இது தொடர்ந்து பேசுகிற வார்த்தையாக இருக்கும். ஆகினால இன்றைக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளோ வேகமாய் முடிக்க விடுமோ ஒரே ஒரு நபரை காட்டி என் வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் சிறியவனை, அந்த வசனத்தை வாசிங்க, அவர் சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாராம்? புழுதியிலிருந்து எடுக்கிறாராம். எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறாராம். அவர்களை யாரோடு அமர பண்ணுகிறாராம்? பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் அடிக்கடி சொல்ல, பூமியில் நான் எப்படி பிறக்கிறேன் முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிறேன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் ஒரு சிறியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் எடுத்து பிரபுக்களோடும் ஆண்டவர் அமர வைக்கிறது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாராம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ராஜ்யம் யாருடையது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மத்தேயு 25:31 வாசிங்க. இந்த சிங்காசனம் யாருடையது? அவர் எங்கே இருப்பாரா? அவர் தமது மகிமையுள்ள இப்போ இந்த சிங்காசனத்தில் தான் கர்த்தர் யாரை கொண்டு போய் வைக்கிறாரா? யாரை கொண்டு போய் வைக்கிறாரா? புழுதியிலையும் குப்பையில் இருக்கிறவர் வைக்கிறாரா? அல்லேலூயா. பக்கம் சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப பாக்கியம். யார் சண்டைக்காரங்களா இருக்காங்க? இல்லை இல்லை, இது ஆமாவா இல்லையா? பாக்கியமா இல்லையா? ஆமே. ஆமாம், நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட்டப்பே வர மாட்டேங்குது. நானாகவே இருக்கிறேன் ஐயா, குப்பையாகவே இருக்கு. குப்பையாக வைக்க விரும்பல, குப்பையை கோபுரத்தில் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சரி, இது புழுதினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 65:25 வாசிங்க. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். அல்லேலூயா. புழுதி எதுக்கு இரையா இருக்கான்? அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்கள்?
நம்ம எங்கே இருந்தவர்கள்? புழுதியில் இருந்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த புழுதியில் இருக்கிறவர்கள் தான், இந்த புழுதி யாருக்குமே பிடிக்காதுங்க. எந்த இடத்துல புழுதி ஒட்டி அதை பார்த்தாலே நமக்கு ஒரு அருவருப்பாக தான் இருக்கும், அருவருப்பத்தக்கவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தான் கர்த்தர் எங்கே உயர்த்தி வைக்கிறாராம்? மகிமையுள்ள சிங்காசனம். இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். இந்த வசனத்தை படிக்கும்போது, ஹே, சர்ப்பத்துக்கு இரையாக வேண்டியவர்கள் அப்பா, என்றைக்கோ அழிந்து போக வேண்டியவர்கள், என்றைக்கு இந்த சிலுவையில் எங்கள் அப்பாவுடைய ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டதோ அந்த தூரத்தை, அதாவது புழுதியில் இருந்த தூரத்தை இவருடைய ரத்தம் எனக்கு சமீபமாக்கி கொடுத்ததையா. அல்லேலூயா. இதை சும்மா எடுத்துட்டு போயிடக்கூடாது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ஆமீன் 13ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தெளிவாய் சொல்கிறார். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தில் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற. ஆமீன். பவுல் என்ன சொல்கிறாரு? உலகத்தை குப்பையை போல. ஆமீன். ஆமாம், நல்ல கவனிங்க. நம்ம எப்படி இருந்தோம், ஜஸ்ட் வி ஹாவ் டு இமேஜ். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்கிறார்ன்றத நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். ஆமாம், இப்படிப்பட்ட நம்மளை தான் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. ஒரே ஒரு மனுஷன் தான் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை தொடர்ந்து ஆமேன் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஒரே ஒரு மனிதனை கர்த்தர், இப்படிப்பட்ட மனிதனை சிங்காசனத்தில் வைத்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகத்துக்கு முன்பாக நீங்கள் 1ஆம் அதிகாரத்தின் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா, ஆமீன், 1ஆம் அதிகாரத்தின் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் நம்ம இதை எல்லாரும் படித்து பழகின வசனம் தான். வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ஐயா, எந்த மனிதனுக்கு கர்த்தர் சிங்காசனத்தில் இடத்தை கொடுப்பார், எப்படிப்பட்ட மனிதனை கர்த்தரோடு வைப்பார், எப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் அந்த உயர்வை கொடுப்பார் அப்படின்னா, எந்த மனுஷனுக்கு கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை எண்ணி இருக்கிறாரோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். சரி, இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, இவர் சிறைப்பட்டு போனவர், இவர் ஒரு அடிமையானவர். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு யூத ஜனங்கள் அடிமைகளை எப்படி வழி நடத்துவாங்க தெரியுமா? கழுத்தில் ஒரு விலங்கு போட்டிருப்பாங்க, காலில் ஒரு விலங்கு போட்டிருப்பாங்க, கையில் ஒரு விலங்கு போட்டிருப்பாங்க. இதுதான் அடிமையோடைய அடையாளம். இப்படிப்பட்ட அடிமையில் இருக்கிற தானியேல் நினைத்து பார்க்க மாட்டிருந்திருக்காரு, கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அதனுடைய முதல் ரீசன் என்ன தெரியுமா? தானியேல் எடுத்த தீர்மானம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். எப்போ? 11வது மாதமா? என்னமோ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கும் தெரில. ஜனவரி 1 31ஆம் தேதி நைட்டே என்ன செஞ்சுருப்போம்? எடுத்திருப்போம். ஆனால் நம்ம ஆசைப்பட்டுருவோம், கர்த்தர் என்னை உயர்த்தணும், கர்த்தரோடு என்ன செய்யணும்? வைக்கணும். நல்ல கவனிங்க. 2 விதமான அடிமை இருக்குது. 2 விதமான அடிமை. நம்ம இன்றைக்கி எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? தானியேல் எதுக்கு அடிமையானானா, தன்னுடைய தீர்மானத்துக்கு அடிமையாயிட்டான். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு அடிமையாயிட்டார். வாசிங்க ரோமர். நான் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே நீங்கள் உங்களை அவயங்களை அசுத்தத்திற்கும் காமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல. ஆமாம், முதல்ல எதுக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளாம் ரொம்ப பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டோம் சார். ஆமேன். ஆனால் எதுக்கெல்லாம் அடிமையாக இருப்போம்? சில பேர் சீரியலுக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் சண்டைக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் பதவிக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் காசுக்கு அடிமையாக இருப்பாங்க. எதுக்கோ ஒரு அடிமை இருக்கும். ஆனால் அதே அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்பொழுது நீங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? பாவத்திலிருந்து தேவனுக்கு அடிமைகளானதுனால். எதுக்கு அடிமையாக இருந்தா? தேவனுக்கு. பாவத்துக்கு அடிமையாக இருந்தா அழகா சொல்லும், பாவத்தின் சம்பளம், அதுக்கும் கூலி இருக்கு, இதுக்கும் கூலி இருக்கு. அதுக்கு கூலி வாழ்க்கை இல்லை, இதுக்கு கூலி மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த தானியேலுக்கு தெரியும், இந்த தேவன் ஒருவருக்கு தான் சார் அடிமையாக இருக்கணும், வேற யாருக்கும் அடிமையாக இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்னை வாழ வைக்கிற ஒருவர் தான். நான் அடிமையாய் வந்தது உண்மைதான்,
ஆனால் தானியேலுக்குள்ள ஒன்று தெரியும், நான் இப்பொழுது இருப்பது மாதிரி இருக்க மாட்டேன்றது தானியேலுக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது சார். கர்த்தருக்கு அடிமையாக இருந்தால் என் கொம்பை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் சார் ரகசியம். தானியேலுக்கு யாரும் கிளாஸ் எடுத்தாங்களா பாருங்க? இல்லை சார். தானியேலுக்கு பரிசுத்தமாக இருடான்னு கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. என்னைக்கு ராஜா என்ன கட்டளையிடுவார்னு தெரியாது. சரித்திரத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அடிமைகளாக தான் போயிருக்கான். ஒரு அடிமை போயிட்டானா இன்னைக்கு அந்த அடிமையை ராஜா கொல்லுனானா கொல்றணும், இவனை தூக்கி சிறைச்சாலை போடுனா போட்டுறணும். இதுதான் அடிமையுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட அடிமையாக இருக்கும்போது தானியேல் சொல்கிறார், நான் தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினான். பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் இதில் தான் நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உயர்த்துறேன்ப்பா, உன்னை புழுதியிலிருந்து தூக்கிட்டேன், உன்னை சிங்காசனத்தில் வைக்க போகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், தீர்மானத்தில் உண்மையாரு, எடுத்த காரியத்தில் உண்மையாக இருப்போம். வேதம் அதை தான் சொல், கொஞ்சத்தில். ஆமென். ஆமாம், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கொஞ்சம் ரட்சிப்பின் வழியில், கொஞ்சம் கொடுத்த இந்த ஜீவியத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் உமக்காக நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ணுவேன் ஆண்டவரே. ஆமென். இவ்வளோ நேரம் கர்த்தருக்காக நிற்பேன் ஆண்டவரே, இவ்வளோ நேரம் கர்த்தருக்காக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தீர்மானம் தான். நல்லா கவனிக்கணும், இந்த தானியேல் அந்த தீர்மானம் எடுத்ததுனால தான். நல்லா கவனிங்க, பிலிப்பியர் ஆமென் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 2:7 கொஞ்சம் வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்ல கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்ல, நான் சுயமாக எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஏன்? அவர் அனுப்புனது யாரு? பிதா. பிதா சொன்னதை தான் யார் செஞ்சா? இயேசு சொன்னார். நம்ம சொன்னதை ஏதாவது செஞ்சாரா? தெரியும், இவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சால் நமக்கு மிஞ்சின தெய்வத்தை இவங்க உண்டு பண்ணிடுவாங்கப்பான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சொல்கிறாரு, எப்பா பிதா என்னை அனுப்பின காரியத்தை செய்கிறதா என்னுடைய போஜனமாக இருக்கு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், பூமிக்கு வந்தேன். இதை தாங்க தானியேல் செஞ்சான். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் தான் செஞ்சாரு. தான் சுய சித்தத்தை அவர் என்ன செய்யல. சுயமா எதையுமே ஆண்டவர் செய்யல. தானியேல் எந்த இடத்துலையும் சுயமா செய்யவே இல்லை. இதுதான் தீர்மானம் எடுக்கிறோடைய நிலைமை. எப்படி தெரியுமா இருக்கும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் செய்வான். அதுதான் தீர்மானம். ஆமென். இன்னைக்கு நம்ம எங்க தவறு இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்க ஆசையாக இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நான் எடுத்த தீர்மானத்தில் எப்படி இருப்போம்? உறுதியாக இருப்போம். ஆமென். நல்லா கவனிங்க, ரெண்டா கவனிங்க. இந்த தீர்மானம் எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்மளை பார்க்கும்போதே இன்னார் தான் தெரிஞ்சிருமா. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இங்கே ஒரு காரியம் நடக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அந்த கேட்குறான், தீர்க்கதரிசி கேட்குறான், யாருப்பா அவரு, எப்படிப்பா இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது, வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியன் ஆகிய ஏலியாதான். நல்ல கவனிங்க, தீர்மானம் எடுக்கிறவன் பூமியிலே அடையாளமாக இருப்பான். மெதுவா சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. குடிகார மாதிரி இருக்க மாட்டான். குடிகாரன் தான் எடுத்த தீர்மானத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பான், மாற்றிட்டே இருப்பான். இன்னைக்கு தானியேலை குறித்து பேசுகிறேன்னா, அவன் எடுத்த தீர்மானம் கடைசி வரைக்கும் இருந்தான். நீங்கள் கொஞ்சம் இந்த அட்மாஸ்பியரை யோசித்து பாருங்க. அடிமையாக போயிருக்கான், அவன் கொடுக்குற சாப்பாடு தான் யார் சாப்பிட்ணும்? ஆமென். அதுதானப்பா உண்மை. ஆனால் எடுத்த தீர்மானம், எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்ததில் உண்மையாக இருப்பேன். இப்படி மட்டும் நம்ம செயல்பட்டு பார்ப்போமே. கொஞ்சம் காரியம்தான், செயல்பட்டு பார்ப்போமே. ஆமென். நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, செத்தாலும் நான் அவனோடு என்ன செய்ய மாட்டேன். இப்போ மட்டும் வாயே வராது. அவன் வீட்டு பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், கடைசி வரைக்கும் போகாமே போயிடும்.
இந்த தீர்மானம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறோம். பக்கத்தில் கொஞ்சம் சிரிச்சுட்டே கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறோம். இப்போ நல்லா தானப்பா போனேன், அடிக்கடி எங்களை குத்துற நான் சொல்லலைங்க, கத்த சொன்னால் சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா சார், அதெல்லாம் எடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அல்லேலூயா. டிஜி சங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் ஆயிட்டம்ப்பா, சூடு சொரணையே நாயின்னு சொல்லுவான், பேயின்னு சொல்லுவான், இவனுக்கு என்னன்பா அவனுக்கு என்னன்பாங்க. ஆமேன். என்னையே பார்த்து ஒருத்தர் கேட்ட சாம் பெர்னால்டுக்கு என்னப்பா அவங்க தம்பி ஆமேன் ஃபாரினில் இருக்கிறாரு, அவனுக்கு 2 காருன்பாங்க, வாப்பா என் கூட வந்து ட்ராவல் பண்ணுப்பா. ஆமே. நான் சொல்லுவேன், போன மாதம் ஃபுல்லாக என் பொண்ணுக்கு டைஃபாய்டு, டிசம்பர் முல்லாம். 2வது மாதம் ஃபுல்லாக இப்போ என்னோடய 3வது ஆட்டோ கவுந்து போச்சு, கையில் ஃப்ராக்சரு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆமேன். இது நான் போய் ஊராக சொல்லிட்டு ஐயா இப்படி ஆகிப்போச்சு ஐயா பரிதாபப்படலாம் முடியாது. ஆமேன். பிசாசுக்கு தெரியும் ஊழியக்காரனை எந்த விதத்துலையாவது என்ன செய்வோம், கீழே தள்ளணும். அவனுடைய வேலை. நம்ம வேலை என்னது? கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. உலக மனுஷன் பார்க்கறதுக்கு வாழக்கூடாது, என் கர்த்தர் என்ன பார்க்குறாரு. ஆமேன். இதுதான் தீர்மானம். நான் ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி தானே வச்சுருக்கிறேன், சாகருக்கு தானே வந்திருக்கிறோம். ஆமீன். இப்போ செத்தானே எப்போ செத்தானே, சாகருக்குள்ளே ஒரு ஆத்மா கர்த்தர் பக்கம் கொண்டு வருவோமே. அல்லேலூயா. இதுதாங்க தீர்மானம். அப்படி தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். 2வது வேகமாக போகிறேன், தானியேல் எடுத்த இன்னும் 2வது தீர்மானம் என்ன தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:16 வாசிங்க. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி ஆமேன் தவணை கேட்டு என்ன செஞ்சான்? விண்ணப்பம் பண்ணினான். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் படிக்கிறது தான், தெரிஞ்சது தான். இப்போ அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. சொப்பனத்தையும் சொல்லணுமா? என்னையா அநியாயமாக இருக்குது, நீ என்ன சொப்பனம் பார்த்தா எனக்கு என்ன தெரியும், ஆனால் சொப்பனத்தையும் சொல்லணும். சரி, சொல்லாதவனே என்ன செஞ்சிருவானா? இப்படி ஒரு நிலைமையில் நமக்கு வந்தால் நம்ம இருப்போமா? இயேசுவே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதே பெரிய வியாதியாக இருக்குது, இதையுமா? நல்லா கவனிங்க, துணிஞ்சு நின்றாயா. யாரு? தானியேல். நான் ஒன்று சொல்லட்டா, ஜெபிக்கிறவன் எதற்கும் துணிந்து இருப்பாயா. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? சொப்பனம் தானே வேணும். இந்த மங்களகரமான உத்தரவை எங்க அப்பா சொல்லுவார்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்க. இப்படி சேலஞ்சு பண்றவங்கள தான் கர்த்தர் சிங்காசனத்தை மேல வைப்பார். ஆமே. ஆமா. நீங்க தானியேலுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க, ஒரு நாளும் ஜெபம் பண்ணாம இல்லை. தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணினான். மிகாவேலோடு போராடுகிறவனா கட்டளை வெளிப்பட்டுதான். ஆனா மிகாவேல் அங்க என்ன செஞ்சானா? போராடினானா இவனுடைய பதிலை கொண்டு வராதபடிக்கு. இருந்தாலும் தானியேல் தன் ஜெபத்தை என்ன செய்யல? விடலை. இந்த ஆண்டில் நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், ஏன் ஆண்டவர் கடந்த மாதமும் உங்களோடு பேசினார், ஜெபத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய திருச்சபைக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய இடத்துல இந்த ஜெப குறைவை பார்க்கும் பொழுது அங்க பிசாசு கிரியேட் செய்கிறதை பார்க்கிறோம். எந்தெந்த இடத்துல யாருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லையோ சத்ரு பூந்து விளையாண்டுட்டே இருப்பான். ஏன்னா தானியேல ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்க தேடுது. தானியேல ஒரு கூட்டம் பதவியிலிருந்து இறக்க துடித்து கொண்டிருக்கிறது. ஆனா தானியேல், நீ என்னன்னாலும் போடு, நான் என் ஜெபத்தை விட மாட்டேன். ஆமென். இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். How many times நான் அடிக்கடி சொல்வேன், எங்களுடைய டீம் மெம்பர்ஸ்ட்ட கிட்டத்தட்ட 36 பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அருமையான தம்பி அருள்ராஜ் ஃபோன் பண்ணுவான், ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் சார். ஒன்று வருவேன்னா வா, வரமாட்டேன்னா வரமாட்டேன். வருவேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே கணக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? புரிஞ்சு போச்சா? புரியாத மாதிரியே எங்கள் ஆளுக்கு உட்காந்துருக்காங்களே. அல்லேலூயா. எஸ் சார் நோ. நம்ம அது பொய் இல்லையா? நீங்கள் என்ன ஏமாத்துறீங்களா? ஆண்டவரை ஏமாத்துறோமா? ஆண்டவரை ஏமாத்துறோம். சில பேர் சொல்லுவாங்க, இதில் என்னப்பா பெரிய பாவம் இருக்கு. பாவம் தான்ப்பா.
தானியேல் பிரச்சனை வந்தது, குற்றம் கண்டுபிடிக்க தேடினா, முகாந்திரம் பார்த்தாங்க, எத்தனையோ சுற்றி அவனை சுற்றி இருந்தாங்க. நான் சொல்லிட்டா, ஜெபிக்கிறவனை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், ஆனால் ஜெயம் மட்டும் நமக்கு வரும். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபிக்கிறவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், ஆனால் ஜெயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. ஆமாங்க, கவலையே படலை தானியேல். குற்றம் கண்டுபிடிக்கிறியா, கண்டுபிடிச்சிக்கோ. இன்னொன்று ரகசியத்தை தானியேலுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கும்போது, நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் என்னவா இருந்திருக்கிறாரு? மிருகமாக இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த 7 வருஷம் யார் சார் அரசாண்டார்னா, தானியேல் தான் சார் அரசாண்டிருக்கிறான். ஜெபிக்கிறவன் ஆளுகை செய்வானே. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு ரகசியம். இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம். கர்த்தர் இங்க இடத்துல வந்திருக்கிற இந்த 2வது மாதத்தில் வந்திருக்கிற நம்மளை எல்லாரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். தேவன் நம்மளை மகிமைப்படுத்துவார். நம்மளை கர்த்தர் சிங்காசனத்தில் தான் வைப்பாரு. ஆனால் தீர்மானம் ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலருடைய நாட்களில் they have to fix at the time. ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க, அப்போஸ்தலருடைய நாட்களில் டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்க பாருங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசிங்க, அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய, எல்லாரும் சொல்லுங்க, அப்போஸ்தலர் நாட்களில் ஜெப டைம் எப்படி வச்சுருந்தாங்க? நீங்கள் நிறைய நேரத்தில் அப்போஸ்தலரில் பார்க்கும்போது ஜெப வேளையாகிய, சரி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், போதும். அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு 6ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ணும்படி எந்த வீட்டில் ஏறினா? மேல் வீட்டு ஏறினான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இன்னும் நல்லா சொல்கிறேன், உங்கள் ஜெப நேரத்தை கொஞ்சம் கண்டுபிடிங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும், எனக்கு என்ன நேரம் இன்பமாக இருக்கும் அந்த நேரம் ஜெபமாக மாற்றிட்டேன். அல்லேலூயா. சில பேர் பகலில் படுத்தாதான் பிரதர் ராத்திரி நல்லா இருக்க முடியும். நான் பகலில் படுக்கிறதே கிடையாது. என் பகல் நேரத்தை என்ன நேரம் ஆக்கியாச்சு? ஜெப நேரம் ஆக்கியாச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் இல்லைங்க, உங்கள் பகல் நேரம் என்ன பண்ணீங்க? நாங்கள் என்ன பண்ணுவோம்? அடுத்தவனை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அல்லேலூயா. என்ன எங்களால் முடிஞ்சது என்றதை அடுத்தவங்களை பற்றி பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா வருவீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம ஜெப நேரத்தை கண்டுபிடிங்க. அல்லேலூயா. ஐயா, ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம்தான். ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். எங்கள் அம்மா 4 மணிக்கு தூங்கிடுவாங்க. தூங்கலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அல்லேலூயா. நான் தூங்காததுனால ஒரு நாள் வருத்தப்படுறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என் தூக்கத்தை கலைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் என் கூட ஏதோ ஒன்று என்ன செய்கிறாரு? பேச விரும்புகிறார். கொர்நேலிட்ட பேசினார்ல, பேதுருட்ட பேசினார்ல, ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேசினார்ல. ஏன் சார் அந்த நேரத்தை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல? இந்த இடத்துல சில பேர் உட்காந்துருக்கீங்க, ஒரு நாளில் 5 மணிக்கு எழும்பி உட்காந்தோம், சும்மாவாது உட்காந்தா கண்ணில் கண்ணீர் வந்துச்சு, இன்னைக்கு அப்படி கூட உட்கார முடியாமல் போயிருச்சே. சில நேரத்தில் ராத்திரி எழும்பணுமையே, இன்னைக்கு அந்த நேரம் கூட இல்லாமல் போயிருச்சு. என் சரீர பலவீனம், குடும்ப காரியம், சூழ்நிலைகளை பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் தோற்று போன சரித்திரம் இல்லை சார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் வைக்கிறாரு. இந்த ஆண்டில் 2வது மாதம் தான் தொடங்கியிருக்கு. உங்கள் ஜெப நேரத்தை கண்டுபிடிச்சு உட்காருங்க. நல்ல கவனிங்க, தானியேல் இருந்தது பாபிலோன், பாரம் இருந்தது எருசலேம். எங்கே இருக்கிறோன்னு முக்கியம் அல்ல, என் ஆண்டவருடைய பாரம் எனக்குள்ள இருக்கணும். ஐயா, எனக்கு ரொம்ப பாரம். நான் கடந்த நாட்களில் திருப்பூருக்கு போயிருந்தேன். நானும் எங்கள் அத்தான்லாம் என் கூட தான் வந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் 1.25 மணி நேரம், வெறும் 16 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ இடணும். அது ஹைவே தான், ஓட்ட முடியல காரு.
இங்கிருந்து திண்டுக்கலுக்கு 1.25 மணி நேரத்தில் போயிட்டோம். ஆனால் அந்த 16 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம் ஆகுது. ஏன் அப்படின்னா ஜனங்கள் அறியாமல் நடந்து போகிறாங்க. ரோடே பிளாக், ஒன் சைட் பிளாக். இதெல்லாம் பார்க்கும்போது வேதனை. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே உங்களுடைய கண்களை திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே. கடைசி காலத்தில் வந்துட்டோம். நம்ம சுகமாக உட்காந்துறத குறித்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. நமக்கு நல்ல ஆலயம் கிடைச்சிட்டையா, நல்ல வீடு கிடைச்சிட்டையா, நல்ல வேலை கிடைச்சிட்டையா. தானியேல் நல்ல கவனிங்க, இதெல்லாம் சொல்லும்போது தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாரு. ஆனால் தானியேல் தன் உயர்வை எண்ணாம கர்த்தருடைய பாரத்தை உணர்ந்து அவன் ஜெபிக்கிறவனாய் மாறினான். இன்னைக்கு நமக்குள்ள அந்த பாரம் எழும்பட்டும். உங்கள் நேரத்தை கண்டுபிடிங்க, உங்கள் ஜெப நேரத்தை கண்டுபிடிங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபித்த அந்த தருணத்தை மறைந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஜெபிக்க வச்சிருங்க, ஆண்டவரே என்னை ஜெபிக்க வச்சிருங்க. கடைசியாக தானியேலை குறித்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஓ ஏன் சார் குற்றத்தை கண்டுபிடிக்கல? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் யாரை கத்த சிங்காசனத்தில் வைப்பார்னா உண்மையுள்ளவர்களை. முதல் தீர்மானம் உள்ளவர்கள், 2வது ஜெபிக்கிறவர்கள், 3வது உண்மையுள்ளவர்கள். இவர் எப்படிப்பட்டவர்? அடிமையாய் போனவர், ஆதரவில்லாமல் போனவரை கர்த்தர் தூக்கி கோபுரத்தில் வச்சார். ஐயா இன்னைக்கு நம்ம எல்லாம் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மை, தொழுது கொள்கிறதுல உண்மை. ஆமென். ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது எப்படியாவது ஆவியோடும், அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம வேற எங்கேயும் தப்பு பண்ண போகிறதில்ல. நம்முடைய உண்மை எங்கே தவறிடுறோம்? ஆலய ஆராதனையில் உண்மையாக தொழுது கொள்ளுவோம் அப்படின்னா கண்ணை திறந்து தொழுது கொள்ளுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எங்கே தவறுறோம், எங்கே உண்மை உண்மை இல்லாதவர்களாய் மாறி விடுகிறோம். ஆராதிக்கிறதுல தானியேலை கொண்டு எங்கே கொண்டு போய் போட்டாங்களாம்? சிங்கக்கவியில் போட்டாங்க. வேதம் சொல்லி அங்கே ஜெபித்தான் போடல, இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ தானியேல் சிங்கக்கவிலேருந்து என்ன சார் செஞ்சுட்டு இருந்திருக்கான்? சிங்கத்துக்கு கபியில் போட்டாங்களே, புலம்பல, கதறல, துடிக்கல. இவனை போட்டதுனால ராஜாவுக்கு தூக்கம் வரல. நான் ஒன்று சொல்லட்டா, நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சானா நம்ம தூங்குவோம். பேதுரு தூங்குனார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனும் உண்மையுள்ளவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் என் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தா அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். நான் உண்மை இல்லாதவனாக இருந்தா எனக்கு, வேதம் அதை தான் சொல்லு, மாறுபாடு உள்ளவனுக்கு. ஆமேன். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நான் எப்படி நடக்கிறேனோ அப்படி தான் ஆண்டவர் என் கூட பழகுவார். நான் நடிக்கிறவனாக இருந்தால் ஏசப்பா நடிச்சுட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தூங்குறவனை நம்பிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் தூங்குற மாதிரியே இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதனையோடு சொல்கிறேன், தானியேல் தீர்மானத்தில் உண்மையாக அடிமையாக இருந்தான், ஜெபத்துக்கு அடிமையாக இருந்தான், உண்மைக்கு அடிமையாக இருந்தான். கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் வச்சார். ஆமேன். அடுத்த வாரம் நான் பேச போகிறேன், மொர்தெகாய் குறித்து நான் பேசுவேன். ஆமேன். அதனால் ஒருவேளை இந்த செய்தி தொடர்ந்து இருக்கும். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசினார். இந்த தானியேலை போல நாங்களும் தீர்மானத்தில், ஜெபத்தில், உண்மையில் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறோம்? கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. ஓ சொல்லுங்க ஆண்டவரே, தானியேல் அடிமையாக தான் போனான். பாபிலோன்ல அடிமைகள் நடத்துகிற விதம் கொடுமை. அவனுக்கு சத்துருக்கள் பெருகியிருந்தார்கள். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா, நான் உமக்காக நான் எரிய விரும்புகிறேன் ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கும் வரை உமக்காக நான் எரிய விரும்புகிறேன்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. அப்பா, நான் எடுத்த தீர்மானத்தில் எரிந்து கொண்டிருப்பேன், என் ஜெபத்தில் எரிந்து கொண்டிருப்பேன், என் உண்மையில உமக்காக எரிந்து கொண்டிருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை.
எரிந்து கொண்டே. கடைசியாக நல்ல கைகளை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஓசன்னா. Come on everybody, lift up your hand. நல்ல கைகளை உயர்த்தி மனதார ஆண்டவரை உயர்த்திட்டு போங்க. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா உங்களை மறந்து இயேசுவே ஹல்லேலூயா ஓசன்னா. We love you Lord. ஹல்லேலூயா ஓசன்னா. ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. அப்பா, இந்த கரங்களை உயர்த்தி உண்மையாய் தொழுது கொண்ட, உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே பிரபுக்களோடு உட்கார வைக்கிறதற்காக, ராஜாக்களோடு அமர பண்ணுகிறதற்காக, இவர்கள் கொம்பை உயர்த்துகிறதற்காக, சிங்காசனத்தில் வைக்கிறதற்காக எப்படி ஒரு அடிமையை உயர்த்தினீரே, இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. சத்துருடைய கண்கள் பார்க்கும் விதத்தில் உயர்த்தும். ஓரா காத்தானா ஆமென். கர்த்தர் சொல்லுகிற நான் உன்னை உயர்த்துவேன், என்னை மகிமைப்படுத்தும். உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கடைசி ஆசீர்வாதத்தை அருமையான தாஸ் பிரதர் பண்ணுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து